நமக்கு ரகசியங்களை சொல்ல போகிறார். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், என்னுடைய பாடுகள் மாற வேண்டும், என்னுடைய கண்ணீர் நீக்கப்பட வேண்டும், நான் குடும்பமாக ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. நாம் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய பாதத்துல. அப்பா, நீங்க வாங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்க என்ன என்ன போராட்டங்களோடு வந்திருக்கிறோம் என்பது உமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே, பிரத்யட்சமாக இருக்கிறது. நீர் அவைகளை காண்கிற தெய்வனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு பதில் வேண்டும் ஆண்டவரே. நான் இங்கிருந்து புறப்படும் பொழுது நான் விடுதலை பெற்று புறப்பட வேண்டும், மனமாற்றத்தோடு புறப்பட வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதங்களோடு நான் புறப்பட வேண்டும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஏத்தும் நேரத்திலும் ஆறுதலுனக்கானிப்பான், ஏத்தும் நேரத்திலும் ஆறுதலுனக்கானிப்பான், என்றோடந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவான், என்றோடந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவான், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணிதோ காப்பான், கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணிதோ காப்பான், கண்ணீரும் போது கஞ்சங்கள் வந்தாலும் கருத்தோடன் உன்னை காத்திடவே, காமேகம் போது கஞ்சங்கள் வந்தாலும் கருத்தோடன் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்திலும் பலனுனக்களிப்பார், சோர்வடையும்
அடையும் நேரத்தில் அவர் வெளிச்சம் ரட்சிப்புமான தாமதமின்றி வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமான தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவர், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவர். ஆராயிருந்தாலும் வேதங்களின் திருவாயலந்தை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்களின் திருவாயலந்தை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே, நீங்க எங்களை அழைக்கிறீங்கப்பா. உம்முடைய பாத தண்டையில நாங்கள் வருவதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விஷயமானது வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவர். உடைய மன்னாவாகி அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களை புடமிடும்படியாக இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் அது எங்கள் உள்ளங்களை கர்த்தாவை புடமிட்டு உமக்கு நேராய் எங்களை திருப்பத்தக்கதாக நீ அழைக்கிறீர். நாங்கள் உம்பக்கம் திருப்பத்தக்கதாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கட்டளையிடும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை மறைத்திடுங்க, நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்குங்கப்பா. இந்த இடத்தை சுற்றி வேலியடைங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைங்க ஆண்டவரே. அடியனை மறைங்கப்பா, நீங்க வெளிப்படுங்க. உண்மை நாங்கள் காண வந்திருக்கிறோம். உண்மை நாங்கள் கண்டு மகிழ்ந்து சந்தோஷத்தோடு இங்கிருந்து மகிழ்ச்சியோடு வெற்றியோடு ஜெயத்தோடு விடுதலையோடு புறப்பட ஆவியானவர் உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிலருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் ஞாபகம் இருக்கும். நான் நிறைய முறை வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் இந்த நாளில உங்கள் அனைவரையும் முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியினால
நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ப்போம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய உடன் ஊழியர்கள், அவரோடு பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள், திருச்சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல பிள்ளைகளையும் கர்த்தருடைய பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்கான சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான சாட்சிகள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி இன்றைக்கு உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். முதலாவது வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன், நான் சொல்றது புரியுதா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் ஒரு சின்ன வேண்டுகோளை உங்கள் முன்பாக வைக்கிறேன். இந்த செய்தி வேளையில தயவு செய்து உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லக்கூடாது? பேசவே கூடாது. உங்கள் முகம், உங்கள் கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? இங்கதான் பார்த்து கொண்டிருக்கணும். எங்க பார்க்கணும்? இங்கதான். ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவரை நாம் என்ன பண்ணக்கூடாது? கனவீனப்படுத்தவே கூடாது எந்த சூழ்நிலையிலும். இங்க வந்துட்ட பிற்பாடு பக்கத்துல நலம் விசாரிக்கிறது, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ரைட்டா, எதுவுமே கேட்கவே கூடாது. உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா என்னதான் கேட்கணும். யாரை கேட்கணும்? என்னதான். நீங்க சாப்பிட்டீங்களா, என்னதான். வேற யாரையும் பக்கத்துல கூட கேட்கக்கூடாது. தண்ணி கேட்கக்கூடாது. ரைட்டா, ரைட்டா, ஹல்லேலூயா, ரைட், வெரி குட். இப்ப வாசிங்க மறுபடியும் 2 கொரிந்தியர். இப்படி இருக்கேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்லா கவனிங்க, ஒருவன் கைய வைங்க, உங்க மனசுல நெஞ்சு மேல கைய வைங்க. ஒருவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம், பழசெல்லாம், பழைய மாதிரி எல்லாம், பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா, உண்மையா, உண்மையா? கேட்கறதுக்கு பதில் கேக்குதா? நான் கேட்கறது, பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? பின்னாடி உண்மை. வெரி குட். அவரே சொல்றார் உண்மை. ரைட், வாங்க வாங்க. நல்ல கவனிங்க. நீங்கெல்லாம் எவ்வளவு காலமாக ஆண்டவரை அறிந்தவர்கள்? 17 வருஷம், 28 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 15 வருஷம், 3 வருஷம், 3 மாசம், 3 வருஷம்,
வருஷம், 2 வருஷம், 4 வருஷம். சரி, மினிமம் 3 மாசம். எத்தனை மாசம்? மினிமம் 3 மாசம், மேக்சிமம் 28 வருஷம். ரைட்டா? ரைட். ஆவரேஜா ஒரு 5 வருஷம் அல்லது 6 வருஷம். எல்லாரும் 6 வருஷ கிறிஸ்தவர்கள், 7 வருஷத்து கிறிஸ்தவர்கள். ரைட்டா? ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? கையை தூக்கி காட்டுங்க, பைபிளை தூக்கி காட்டுங்க, பைபிளை தூக்கி காட்டுங்க. வெரி குட், வெரி குட். பைபிள் வச்சிருக்கீங்க. சரி, ரைட். பைபிளை எத்தனை பேரு அனுதின தியானமாக மாற்றி இருக்கிறீர்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7. பாட்டிமா வந்து அவங்க கேள்வி புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல, கை தூக்கிட்டாங்க. கேள்வி பாட்டிமாவுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல, ஆனா கை தூக்கிட்டாங்க. சரி சரி, நல்லது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எத்தனை பேர் பழைசெல்லாம் நான் விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறேன், புதிய மனுஷனாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும்? பழசெல்லாம் போயிடுச்சுங்க, என் வாழ்க்கையில பழசு எதுவுமே கிடையாது, நான் பழைய மாதிரி வாழ்ந்திருக்கிறேன் இல்லையா? நாம பழசு எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? பல விதமாக வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரம் வேறு, ரைட்டா? நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறு, எல்லாமே வேறு, ரைட்டா? சாப்பாடு அது முறை வேறு, உடை உடுத்துகிற முறை வேறு இல்லையா? இப்ப ஒரு குறிப்பு சொல்றேன், நாம எல்லாம் தமிழ் இருக்கலாம், நாம எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா, தமிழ் மொழி பேசுறவங்களா? வெரி குட். இப்ப மகாராஷ்டிரா தெரியுமா? மகாராஷ்டிரா எங்க இருக்கு தெரியுமா? பாம்பே. மகாராஷ்டிரா தெரியுமா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களா? பாம்பே தெரியுமா? இங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணுமா நீங்க? நான் ஏதாவது கேட்டேன்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் எந்த சபைக்கு போனாலும், நான் சொல்றது கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? கேக்குற மாதிரியே தெரியலங்க எனக்கு. உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? முகத்துல ஒரு சிரிப்பு உங்களுக்கு காட்டணும், தெரியுதுங்க, தலையாட்டணும், பதில் வரணும், சிரிக்கணும், அப்படியெல்லாம் செய்யணும். ரைட்டா? அப்பதான் எனக்கு தெரியும், உங்களுக்கு புரியுது, நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ரைட்டா? வெரி குட், வெரி குட். இப்ப நான் சபைக்கு போனா 2 விஷயத்தை கேட்பேன். எந்த சபைக்கு போனாலும் 2 விஷயத்தை கேட்பேன். நம்பர் 1, நேரத்தை பார்க்காதீர்கள். என்ன பார்க்க கூடாது? டைம் பார்க்க கூடாது. ஏன்னா இது எதுக்கு? இது ஓய்வு நாள், ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய நாள்ல ஆவியானவர் எவ்வளவு நேரம் பேசுறாரோ அவ்வளவு நேரத்துக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன ஒப்புக் கொடுக்க வேண்டும். இல்லைங்க, நான் அரை மணி நேரத்துல போயிடுறேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. நம்பர் 2, நான் வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். நானா ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு பைபிள் இருக்கிற வசனங்களை சொல்லிட்டு நீ கேட்டாலும் சரி கேட்காட்டிலும் சரி நான் போயிட மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? அப்படியே போயிட மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன், நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? கேள்வி கேட்டா என்ன பண்ண மாட்டாங்க? பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்கிறேன், நான் சொல்ற பதில் சரியா தப்பாயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? என்னப்பா இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்மள என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீங்க என்ன பதில் சொன்னாலும், கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன பதில் சொன்னாலும் தப்புனே நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? புரிஞ்ச மாதிரியே தெரியல எனக்கு. நீங்க என்ன பதில் சொன்னாலும்
தப்புன்னே சொல்ல மாட்டேன். அப்ப நான் நல்லவனா கெட்டவனா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன வேணா சொல்லலாம், நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். நான் முதல்ல கேட்டேன் இல்லையா, இப்ப நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? தப்பாயிடுமோன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? இப்ப நான் தான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ற பதில் எதுவாக இருந்தாலும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். புரிகிறதா? வெரி குட். சரி, வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்கார் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன பொருள்? பாக்கியவான் என்ன பொருள்? பாக்கியவான் என்ன பொருள்? அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரைட்டா? அப்படின்னு பொருள். ரைட்டா? இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இங்க நிறைய பேர் பைபிள் தூக்கி காட்டினீங்களா? என்கிட்ட பைபிள் இருக்கு காட்டினீங்க. நீங்க எவ்வளவு காலம் ஆண்டவருக்குள் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. எத்தனை பேர் அனுதின தியானமாக பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள், தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில அனுதினமும் நான் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர்? 1, 2, 3, 4, 5. ஓகே. மத்தவங்கெல்லாம் அப்படின்னா என்ன பொருள்னா, நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் மட்டும் போதாது. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. மாறாக நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்குள் கலாச்சார மாற்றம் நிகழ வேண்டும். நான் சொல்றது புரியுதா? என்ன நிகழணும்? கலாச்சார மாற்றம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை பார்த்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? நீ கிறிஸ்துவை பின்பற்றியா? நீ கிறிஸ்டின் ஆயிட்டியா? நீ கிறிஸ்தவர், நீ கிறிஸ்தவள், நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி யார் சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும். அப்படி சொல்லணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றிக்கொள்றது? இப்ப ஒரு குறிப்பு சொல்றேன். நம்முடைய பழக்க வழக்கங்கள், உங்க வீட்டுக்கு ஒருத்தரை வர சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வாங்க, டைம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டா? டைம் பாக்குறீங்க, நீங்க சொன்ன நேரத்துக்கு அவரை காணும். என்ன பண்ணல? வரல. டைம் பாக்குறீங்க, டைம் ஆயிடுது, வர சொன்னோம், ஆளை காணும், நம்ம வேற வெளியே போனோம், வரவே இல்லை. மறுபடியும் அவருக்கு போன் பண்றீங்க. என்ன பண்றீங்க? போன் பண்றீங்க. அவர் என்ன சொல்வாரு? வாசல்ல நிக்கிறேன் பாரு. எங்க நிக்கிறேன்? வாசல்ல நிக்கிறேன் பாரு, வந்துட்டேன் அப்படின்னு பாரு. வந்து பாப்பீங்க, இல்ல. வந்து பாப்பீங்க, காணும். இங்க வந்துட்டேன்னு காணுங்க, வரலையே. வந்துட்டேன் பாரு, அங்க பாரு, வேற பாரு, மரத்துக்கிட்ட பாரு, வந்துட்டே பாரு சொல்லுவாரு. அவர் எங்க இருப்பார் தெரியுமா? அவர் எங்க இருப்பாரு? புரியுதா நான் சொல்றது? எங்க இருக்காரு அவரு? வீட்டுல. அப்பதான் எழுந்திருக்காரு. அவர் என்னன்னு சொல்வார்? அங்கே படுத்துட்டு அப்பதான் போன் பண்ணோன்னு எழுந்திருக்காரு. ஐயோ போனமே அப்படின்னு போன் பேசிட்டு வந்துதான் பாருயா வாசல்ல நிக்கிறேன்னு சொல்லுவாரா? இது நடக்குதா நம்ம வாழ்க்கையில? நடக்குதா நம்ம வாழ்க்கையில? பார்த்திருக்கீங்களா?
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் என்ன சொல்ல கடவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா ஆயிட்டும், கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் என்னுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? பழசே இருக்கு. அப்படின்னா என்ன பொருள் என்றால், எனக்குள் கலாச்சார மாற்றம் வரவில்லை. ரைட்டா? வரல. இப்ப உணவு பழக்கங்கள், ஆண்டவர் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ரைட். ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல உயிர் இருக்குன்னு சொல்றார். அதை நாம சாப்பிடக்கூடாது. ஆனா பழைய ஆளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் போடு. பந்தியில உட்கார்ந்து இருக்கும்போது என்ன சொல்லுவான்? இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு கேட்டிருப்போம். ரைட்டா? ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீ அதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன்? அதற்குள் உன்னுடைய உயிர் இருக்கிறது. ஆகவே அதை எனக்கென்று ஊற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரைட்டா? அப்ப அந்த மாற்றம் எனக்குள் நிகழ்ந்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற மனமாற்றங்கள் ஏராளம் நடந்து இருக்க வேண்டும். ரைட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த சபைக்கு போய் பார்த்தாலும், நீங்க நிறைய சபைக்கு போயிருப்பீங்களா? நிறைய சபைகளுக்கு போயிருப்போம். போனா பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? நிறைய இருப்பாங்க. ஆண்கள் எல்லாம் குறைவா இருப்பாங்க. கரெக்டா? கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். புருஷனை பசும் பொன்னிலும் என்ன வாக்குவேன்? ஆமா. இப்ப அப்படித்தான் இப்ப உட்காந்துக்கிறாங்க. எங்க சபைகள் எப்படி உட்காந்துக்கிறாங்க? அபூர்வமா உட்காந்துக்கிறாங்க. ரைட்டா? கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் என்ன வாக்கிடுவாரா? அபூர்வ பொருளாக மாற்றி விடுவேன். எப்படி? நம்ம சபையில எப்படி உட்கார்ந்துக்கிறாங்களோ, எந்த சபைக்கு போனாலும் இதுதான் குறை. பெண்கள் நிறைய இருப்பாங்க. நம்ம வீடுகள்ல ஆண்களுக்கு குறைச்சலாம், பிள்ளைகளுக்கு குறைச்சலாம். ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல குடும்பத்தோடு வர்றதில்ல? எதற்காக? நான் என் குடும்பத்தோடு ஆலயத்திற்கு வருவதில்லை. என்றைக்காவது யோசிச்சுண்டா? நான் என்னைக்காவது சிந்தித்துண்டா? இது ஆண்டவருடைய இடமாச்சு. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நான் போகிறேனே. அப்படி போகும் பொழுது நான் குடும்பத்தோடு அல்லவா ஆலயத்திற்கு சென்று குடும்பமாக ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும். செய்யறோமா? செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை? தெரியாது. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உமது பேர் மாத்திரம் எங்கள் மீது விளங்கட்டும் என்பார்கள். அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? என்ன சிஸ்டர்? இன்னைக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கா? நிறைய தெரியுதா? கருத்தரிப்பு மையங்கள் இருக்கா? அங்க நடக்கிற குழப்பத்தை தான் இங்க சொல்றாரு. அங்க நடந்து கொண்டிருக்கிற குழப்பங்கள்,
குளறுபடிகள், ஸ்கேம் எல்லாத்தையும் சொல்றார். சமீபத்துல கருமுட்டை திருடப்பட்டது, இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்திரிகை எல்லாம் செய்தி வந்திருக்கும். அதை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஆண்டவரிடத்துல விளையாடக்கூடாது. ரைட்டா? எனக்கு 1000 வேலை இருக்கலாம், ரைட்டா? எனக்கு 1000 வேலை இருக்கலாம். ஆண்டவர் இந்த பூமியை எத்தனை நாள்ல சிருஷ்டித்தாரு? 6 நாள்ல சிருஷ்டித்தார். அடுத்தது 7வது நாள் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளை ஓய்ந்திருக்க பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் அதை நானும் வாசிங்க, யாத்ராகமும் 20:8 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ரைட்டா? அப்ப இவங்களுக்கு மட்டும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க அனுப்பிட்டு உங்களை விட்டுட்டாங்கன்னு அர்த்தமா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உங்களை மட்டும் ஓய்வு நாள் ஆசரிக்க உங்களை அனுப்பிட்டு உங்க வீட்டில் உள்ள ஆண் மக்களை என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள விட்டுட்டாரா? இல்ல, எல்லாருக்குமான கட்டளை இது. நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண் மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண் மக்களினுடைய குடும்பங்களின் நிலை என்ன தெரியுமா? என்னைக்காவது சிந்திச்சு உண்டா? ஆண் மக்கள் பல பேரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி தங்களை தாங்களே சீரழித்துக் கொண்டு அந்த குடும்பத்துல அவர்கள் எண்ணப்படாமற் போயிட்டாங்களா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஒண்ணுமே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருந்தா எனக்கு என்னமா புரியும்? உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு என்ன பண்ணணும்? நீங்க தெரியப்படுத்தணும், அப்பதான் எனக்கு புரியும். ரைட்டா? இப்ப குடும்பங்கள்ல, உங்க குடும்பங்கள்ல உங்களுடைய ஆண் மக்கள், உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்களுடைய சகோதரராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மகனாக இருக்கலாம், அவர்கள் பெரும்பாலானவர்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டு அவர்கள் உங்கள் குடும்பங்களிலே எண்ணப்படாமற் போய்விட்டார்களா? ஆமாவா? ஆமா. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? ஆமா. இப்ப வாசிச்சோம் இல்லையா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12. இது நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து உங்க வீட்டுல போய், உங்க வீட்டு மனுஷருக்கு போய் இதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் எண்ணப்படாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு நாள் முழுவதுமாக காணப்படாமல் போய்விடுவீர்கள். வசனம் சொல்லுகிறது, அபூர்வமாக மாற்றிவிடுவேன் ஆண் மக்களை என்று வசனம் சொல்லுகிறது. எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்களை உடனடியாக மனம் திரும்ப செய்யுங்கள். இல்லைன்னா அவர்கள் எண்ணப்படாமற் போய்விடுவார்கள். ஜாக்கிரதை. சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயத்திற்குள் வந்து விடலாம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு தெரியும். இதிலிருந்து எப்படி நாம் மீள்வது, எப்படி நான் மீண்டு வருவது இல்லையா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லணுமா இல்லையா? பிரச்சனை இருக்கு, எங்க பாரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைனா தீர்வு வரணும், அதுதானே முக்கியம். தீர்வு வேணும். இப்ப நிறைய பேரு வியாதியோடு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பலகீனங்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, தன்னால் எழுந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்? தீர்வு சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ சுகப்படுவேன், நீ குணப்படுவாய், நீ எழுந்து நடப்பாய் என்று நாம் என்ன பண்ணணும்? சொல்லணும். அதற்கான வழியை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நான் செய்யாம விட்டுட்டு இருக்கலாம், இதுவரை நான் உதாசீனப்படுத்தி இருக்கலாம், ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் இனி அப்படி செய்யக்கூடாது. ஒரு கலாச்சார மாற்றம் என் வாழ்க்கையிலே நிகழ வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் நான் வந்துவிட்டால் புது சிருஷ்டியாய் நான் மாறிவிட வேண்டும். என்ன பண்ணணும்? புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். புது சிருஷ்டியாய் மாறினால் என்ன நடக்க வேண்டும்? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, இப்ப வாங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைக்கு 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? அந்த வசனத்துல 2 குறிப்பு முக்கியமா இருக்கு. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். உங்க குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன குறிப்பு? அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், ஒன்று காலம் சொல்லப்பட்டிருக்கு, 8ஆம் நாள் என்ற ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. என்ன குறிப்பது? பெயரிட்டார்கள் என்ற குறிப்பு இருக்கு. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது நாம் செய்ய தவறுகிற காரியங்களை இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதை பின்பற்ற வேண்டும். ரைட்டா? ரைட். சரி, 8ஆம் இப்ப நமக்கு ஒரு வழக்கம் இருக்கு. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்களா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள்? வெரி குட். எல்லாரும் போற அளவுக்கு. நமக்கு ஞானஸ்தானம் எத்தனை வகை தெரியுமா? ஞானஸ்தானம் எப்படி எத்தனை முறையில் எடுக்கிறாங்க? எந்தெந்த வகையில் எடுக்கிறாங்க? தெளிப்பு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம். வெரி குட், வெரி குட், சூப்பர். அதாவது முழுக்கு ஞானஸ்தானம் அல்லது தெளிப்பு ஞானஸ்தானம் அல்லது குழந்தை ஞானஸ்தானம், இது இருக்கு, நம்ம வழக்கத்துல இருக்கு. சில பேர் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க? முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம், பெயர் ஞானஸ்தானம், பெயர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் 8ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 1. இப்ப வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21, 22, 23, 24 வசனங்களை வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றது. அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். ரைட்டா? இப்ப நாம என்ன பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா, 2ஐயும் ஒன்னா சேர்த்துட்டோம். என்ன பண்ணிட்டோம்? 2ஐயும் கிளப் பண்ணிட்டோம். அதற்கு பெயர் பிரதிஷ்டை. அதுக்கு பேர் என்னது? பிரதிஷ்டை என்று ஒரு காரியம் இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 2வது காரியம் தான் ஞானஸ்தானம் என்று ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். ரைட்டா? அது 30வது வயதுல எடுத்தார் என்று சொல்லி அவரே மாதிரியாக செய்திருக்கிறார். ரைட்டா? வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்வது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அனைத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில மாதிரியாக பாவித்து நான் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ரைட், வெரி குட். இப்ப முதல்ல பெயருக்கு வரலாம். பெயர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பெயர் இயேசுன்னு பெயர் வச்சாங்க.
வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவள் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுக்கு என்ன பொருள்? வெரி குட். அதுக்கு என்ன பேரு? இதுக்கு காரண பெயர் என்று பொருள். ரைட்டா? எப்படி காரண பெயர்? என்னங்க? அதுக்குதான் இயேசுன்னு பேர் வைக்க சொன்னார். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. இது ஆழமான சத்தியம், கவனித்து கேட்க வேண்டும். என்ன பண்ணணும்? அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன், பக்கத்துல பேசக்கூடாது. எங்க பார்க்கணும்? ரைட்டா? சரி. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்று சொன்னார். இதுக்கு என்ன பொருள்? இதுவும் காரண பெயர். விசுவாசம் தகப்பனா. ஏமா நான் கேட்கிறது 17வது அதிகாரம் எடுத்தீங்களா? 5வது வசனத்தை வாசித்தீங்களா? அதுல என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னா என்ன பொருள்? இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசுன்னு பேர் வச்சாங்க, எதுக்காக? அப்படின்னா என்ன பொருள்? காரணம். இங்கே ஆண்டவர் ஆபிராமை ஆபிரகாமாக மாற்றினார். காரணம். வெரி குட். புரியுதா நான் சொல்றது? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது முக்கியமான சப்ஜெக்ட், மிக மிக முக்கியம். நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைக்கு நான் கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைகள் கீழ்ப்படியணும். பண்ணணுமா வேண்டாமா? இதுல எழுதியிருக்கா இல்லையா? எழுதியிருக்கு. நாம் அதை தான் பார்த்துக்கிறோம். ரைட்டா? இப்ப ஒரு குறிப்பு சொல்றேன், இப்ப ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. இப்ப ஒரு அம்மா உள்ள வராங்க. எங்க வராங்க? உள்ள வராங்க சபைக்கு. அந்த அம்மா வரும்போது என்னன்றாங்க? எங்க என் பேர் மாரியம்மான்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன நினைப்பீங்க? அவங்கள என்ன நினைப்பீங்க? வெரி குட். ரைட்டா? பேரை வச்ச உடனே என்ன பண்ணிட்டோம்? முடிவு பண்ணிட்டோம். அவங்க இந்துன்னு முடிவு பண்ணிட்டோம். அதே அம்மா என் பேர் மேரின்றாங்க. என்ன கிறிஸ்டின். நீங்க ரொம்ப யோசிக்க கூடாதுமா. நீங்க உள்ளதான் போக கூடாது, மேலோட்டமா பார்க்கணும். மேலோட்டமா பார்க்கணும். மேலின உடனே என்ன தோணும் உங்களுக்கு? அவங்க ஞானசாரம் எடுத்தவங்களா, மூக்கு ஞானம் எடுத்தவங்களா, அதெல்லாம் பார்க்க முடியாது. முதல்ல என்ன தோணும்? அவங்க கிறிஸ்தவங்கன்னு தோணும். மாரியம்மான்னு சொன்னவன் என்ன தோணும்? இந்துன்னு தோணும். மிரியம்னு சொல்றாங்க, என்னன்னு தோணும்? முஸ்லிம்னு தோணும். நான் கேட்கிறேன், ஆண்டவர் இப்படிதான் உங்களை பேர் வைக்க சொன்னாரா? நான் கேட்கிறேன், இப்படிதான் பேர் வைக்க சொன்னாரா? பெயர் வச்சு இவர் இன்னார்னு நான் பிரிச்சு காட்டுறதுக்காக நான் பேர் வச்சுக்கிறேன். அப்படி எங்காவது பைபிள்ல சொல்லியிருக்கா? இல்ல. ஏன் வச்சுக்கிறோம்? ஏன் பயன்படுத்துகிறோம்? இப்ப இங்க வாங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1
வசனத்தை வாசிங்க. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆ, அவளை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இது என்ன பெயர்? காரண பெயர். நாம இஸ்மவேல் பேர் வைப்போமா? வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்? ரைட்டா? நாம எவ்வளவு பெரிய துரோகம் பண்றோம் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டு, ஹல்லேலூயா அப்படின்னு சத்தமா சொல்லிக்கொண்டு, ரைட்டா, முக்காடு போட்டுக்கொண்டு நான் எவ்வளவு பெரிய தவறு செய்கிறேன் தெரியுதா? இப்ப இதுல இன்னொரு குழப்பமும் இருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்ம அந்தோனி, ஜேவியர், ஜார்ஜ், பிரான்சிஸ் இது வைப்போமா? வைப்போமா? ஏன் வைக்க மாட்டோம்? இதுலயே பிரிவு. இந்த கிறிஸ்துவத்துல என்ன பண்ணிட்டோம்? அதை வேற ஒதுக்கிட்டோம். செய்யலாமா? செய்யலாமா? செஞ்சுக்கிறோமே, செய்யலாமா? வசனம் சொல்லுது. நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்கள் எல்லாம் காரண பெயர்களாக மட்டுமே இருக்குமே ஒழிய, அவன் கிறிஸ்தவ பெயர், அது இந்து பெயர், அது என்ன பெயர், முஸ்லிம் பெயர் என்று இருக்கவே இருக்காது. எல்லாமே காரண பெயர்கள். வாசிங்க 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி, இதுக்கு என்ன பெயர்? இதுவும் காரண பெயர். இன்னொரு உண்மையை சொல்றேன் பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போ யோவான் என்ன பொருள்? மகிழ்ச்சி என்று பொருள், சந்தோஷம் என்று பொருள். இது எந்த சந்தோஷத்தை ஆண்டவர் அவனுக்கு பெயராக சூட்டுகிறார் என்றால், வாசிங்க லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை தான் ஆண்டவர் பிறக்க போகிறார் என்ற சந்தோஷத்தை தான் யோவானுக்கு பெயராக வைக்கப்பட்டது. நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் காரண பெயர் வைக்க சொன்னார் என்றால் இதற்காகத்தான், இந்த அடிப்படையில தான் நாமும் அப்படித்தான் பெயர் சூட்டி இருக்க வேண்டும். சரி, இப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அடுத்த 22, 23 வசனத்தை வாசிங்க. லூக்கா 2.
இதை நம்ம செய்யறோமா? இதை நாம் செய்கிறோமா? செய்கிறோமா சிஸ்டர்? ஏன் செய்யறதில்ல சிஸ்டர்? பைபிள்ல தானே இருக்கு. வெளியில இருந்து வந்தாதான் என்ன பண்ண முடியாது, எங்க பைபிள் இல்லைங்க நான் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்ல நியாயம். பைபிள்ல தானே இருக்கு. பைபிள்ல தானே இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, இது எங்க இருக்குன்னு தெரியுமா நமக்கு? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் பொழுது 8ஆம் நாள்ல அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க? பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள். எந்த அடிப்படையில பிரதிஷ்டை செய்தார்கள் என்றால், மோசே அவர்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் கொண்டு போய் அவர்கள் பிரதிஷ்டை செய்ய போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப எந்த அடிப்படை என்றால், வாசியுங்கள் யாத்திராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். அடுத்தது, உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. இது நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் ஆண்டவருடைய பெற்றோர் அவரை அந்த அடிப்படையில தான் தேவாலயத்துல கொண்டு போய் பிரதிஷ்டை செய்தார்கள். சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 3 பேர். யார் யாருமா? ஒரு பையன் 2 பொண்ணு. பையன் பெரியவன். ரைட்டு. 5 பேர். யார் யாரு? 4 பொண்ணு, ஒரு பையன். வெரி குட், நீங்க தான் கரெக்டான ஆள். இந்த வசனம் இப்ப படிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க சீக்கிரமாமா. யாரா அவங்க படிக்க தெரியாதம்மா? படிச்சு காட்டுமா. படிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லுமா. நீங்க சொல்லுமா சீக்கிரமா. ஏமா இந்தமா வந்துட்டு நீங்க பைபிள் தெரியாதுன்னு அர்த்தம். யாத்திராகமம் 22:29 சொல்லுங்கம்மா. பக்கத்துல இருக்கிறவங்க படிச்சு காட்டுமா. அவன் சொல்லட்டும், பதில் சொல்லட்டுமா உங்களுக்கு. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயா. அதுக்கு என்ன அர்த்தம்? வேற யாரு? சரி, அந்தம்மா உனக்கு வேற யாரு? உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? நீங்க சொல்லுங்கம்மா. என்னம்மா இது? முதல்ல பிறக்கிற குழந்தைய. கரெக்டா சிஸ்டர்? கரெக்டா சிஸ்டர்? கரெக்டா சிஸ்டர்? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அப்படிதானா? சிஸ்டர் சொன்னது கரெக்டா? கரெக்ட். மறுபடியும் வசனத்தை வாசியுங்கள். அப்படின்னா என்னமா பொருள்? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். நீங்க சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? வசனம் என்னமா சொல்லுது? வசனம் அந்த ஃபர்ஸ்ட் பாகத்தை விட்டுட்டு 2வது பாகத்தை வாசிங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு 3 பொண்ணு ஒரு பையன் சொன்னாங்க இல்லையா? அவங்க யார கொடுக்கணும்? இப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கேட்டீங்களா? அந்த அம்மா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? என்னம்மா சொன்னீங்க? ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு. அடுத்தது பையன். யார கொடுக்கணுங்க? பொண்ணுதான். நாம 2025 அக்டோபர் மாசம்
12ஆம் தேதியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு வந்து? 2000 வருஷம் ஆச்சு. அம்மாவே சொன்னாங்க, நான் 28 வருஷம் கர்த்தருக்குள் இருக்கிறேன். சொன்னீங்களாமா? 28 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்களாமா? ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க? முதல் பிறக்கிற குழந்தைய தான் கொடுக்கணும்னு சொன்னாருன்னு சொல்றீங்களா? நியாயமா இது? பாயிண்ட புடிங்க. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? யாரும் புரிஞ்சுதாமா? உங்களுக்கு புரிஞ்சுதாமா? யாரை கொடுக்கணும்னு சொல்றாருமா? இப்ப யாரை கொடுத்துமா? உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? யார் யாருமா? 4 பொண்ணு 6 பொண்ணு ஒரு பையனா? 4 பொண்ணு ஒரு பையன். யாரம்மா கொடுப்பீங்க? பையனை தான். அவன் எத்தனாவது பையன்? 4வது பையனை தான் நான் ஆண்டவருக்கு கொடுக்கணுமே தவிர முதல்ல பிறந்த பொண்ணு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு. அந்த பாப்பா நல்லா புரிஞ்சுக்கிச்சு. எனக்கு அது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாப்பா புரிஞ்சா போதும். எனக்கு வேற யாரும் புரிய வேணாம். அது புரிஞ்சு போச்சு. நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு விதையை விதைச்சிட்டேன். ஹல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும். இப்ப பின்னாடி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பலகீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்? எதுக்காக? ஏன்? ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? ஏன் வரணுமா இல்லையா? வாசிங்க எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன ரகசியத்தை சொல்லி இருக்கிறார் என்றால், உன் குடும்பத்துல ஒரு மகனை நீ எனக்காக திறப்பிலே நிறுத்த வேண்டும். அந்த மகன் முதல் பிறந்தவனாக இருக்கலாம் அல்லது கடைசியாக பிறந்த மகனாக இருக்கலாம். யாராயிருந்தாலும் உன் குமாரனின் முதற் பேரானவனை எனக்கு நீ நிறுத்துவாயாக. அவன் என்ன பண்ணணும்? திறப்பில நின்று உங்க குடும்பத்துக்காக அவன் என்ன பண்ணுவான்? ஜெபிப்பான், ரிப்போர்ட் பண்ணுவான். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நிறைய பேர் கம்பெனில வேலை செய்யறவங்க இருப்பீங்களா? கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கம்பெனில மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரா? இருக்கிறார். அவருடைய வேலை என்னங்க? எல்லாரையும் வேலை வாங்குறது. வெரி குட். ஆனால் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. என்ன காரியம் என்றால், அவருக்கு இன்னொரு வேலையும் செய்வாரு. அவர் ரிப்போர்ட் பண்ற வேலையை செய்வார். புரியுதா நான் சொல்றது? கம்பெனியை பத்தி, வேலையை பத்தி எல்லா விஷயங்களும் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு? அவருடைய மேலதிகாரி அல்லது ஓனருக்கு தகவல் கொடுப்பார். இது நடந்துருக்குது இல்லையா? இப்படி நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது. ஆனா உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் நம்மள வேலை வாங்குறாருன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் ரிப்போர்ட் பண்றவர் முக்கியமா. ரைட்டா? வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதன் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒன்னும் காணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்லி உட்காந்துக்கிறேன். நீங்க என்னடான்னா, ஐயோ எனக்கு என்ன முடிஞ்சு போச்சு கதையேன்னு மாதிரி ஏங்க நியாயமாங்க இது? ஹல்லேலூயா. இங்க கை வைங்க. இங்க உங்க நெஞ்சு மேல கை வைங்க. உங்களுக்காக ஒரு தேவதூதன் எக்ஸ்க்ளூசிவா
உங்க பேர் என்னம்மா? கயற்கண்ணி. கயற்கண்ணி. செல்வி. சங்கீதா. உங்க பேர் எல்லாரும் சொல்லுங்க. அவங்க அவங்க பேரை சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு தேவதூதன் பரமபிதாவை தினம் தினம் தரிசித்துக் கொண்டே இருக்கிறான். உங்களுக்காக ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் போக்கில் வரக்கில் உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறார். கண்காணியா இருக்கிறார். ரைட்டா? ஆனா இப்ப அப்படி இருந்த ஏங்க எனக்கு பிரச்சனை? இப்ப நீங்க கேட்கணும் இல்லையா? அடுத்த கேள்வி என்ன வரணும்? நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, எனக்காக ஒரு தேவதூதனே இருக்கிறாருன்றீங்க, அப்புறம் ஏங்க எனக்கு பிரச்சனை? கேட்கணுமா? கேட்க முடியாதுமா? நீதாம்மா? ஐயோ ஏமா, உன்னை பார்த்தா நீ பின்னாடி பாக்குறீங்க நியாயமாமா? உன்னதாமா? உன்ன என்ன சொன்ன நானு? பத்தியா பத்தியா? நியாயமா? 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 உங்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கவனம் எங்கோ இருக்கிறது. நியாயமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் ஒரு தப்பு பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன தப்பு என்றால், இப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டுல 2 பேர் மிக முக்கியமானவர்கள். யார் யாரு? தமிழகத்தில் 2 பேர் மிக முக்கியமானவர்கள். யார் யார்? முதலமைச்சர். சரி, வேற யாரு? ஆளுநர், கவர்னர். ரைட்டா? 2 பேர் முக்கியமானவர்கள். யார் யாரு? முதலமைச்சர், ஆளுநர். ரைட்டா? அவங்களுக்கெல்லாம் புரியுதுங்க இந்த ரகசியம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு புரியவில்லை என்பதுதான் வருத்தம். நமக்கு வருத்தம். புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கிறது? மக்களாகிய நாம் தேர்ந்தெடுக்கிறோம். கவர்னரை யார் தேர்ந்தெடுக்கிறது, நியமிக்கிறது? கவர்னரை யார் நியமிக்கிறது? நியமிக்கப்படுகிறார். யாரால்? ஒன்றிய அரசினால் நியமிக்கப்பட்டவர் அவர். ரைட்டா? தெரியலனா தப்பு கிடையாது. தெரியலனா தப்பில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா. இப்ப ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுறார்? மத்திய அரசினால், ஒன்றிய அரசினால் நியமிக்கப்பட்ட நபர். ஆனால் முதலமைச்சர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். என்ன அமைப்பு? உங்கள் குமாரரில் முதற் பேரானவனை நீங்கள் தான் நியமிக்க வேண்டும். அவன் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக பிறப்பில் நிற்கிறவன். ரைட்டா? ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர் ஒரு தேவதூதன். அவர் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆயிற்று. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்காக ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்ட ஆயிற்று. ஆனால் உங்கள் சார்பிலே தான் யாரும் நியமிக்கப்படல. குமாரனை நியமிக்கப்படல. நியமிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தான் யாரை நியமிக்கிறீங்கன்னு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய அநியாயத்தை, துரோகத்தை, அக்கிரமத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப உங்க பிள்ளைக்கு, ஐயா நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே பொண்ணு. வெரி குட், சூப்பர். இப்ப பாப்பா பேரு என்ன? லத்தீஷ். சூப்பர்மா, நல்லா வளர. நல்லா கவனி. இப்ப உங்க பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, இத நீ செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பாப்பா அதை விட்டுட்டு வேற எல்லாம் செய்யுது. பெரிய பெரிய கூட செய்யுது. உங்களுக்கு ஒத்துக்குவீங்களா?
என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வேற வேற யாரு? அடிப்பீங்க. அடுத்தது திட்டி செய்ய சொன்னீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? நீங்க கரெக்டா வரலையே. நீங்க செய்யறத சொல்ல மாட்டேன்றீங்களே. வேற என்ன செய்வீங்க? வெரி குட். அப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறமும் ஒண்ணு செய்வீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, திட்டுறீங்களா இல்லையா? திட்டுறீங்க. நீங்களே செஞ்சு நீங்க செய்ய பண்ணி நானே செஞ்சிடறேன். இது வேற விஷயம். ரைட்டா? இப்ப நான் வீட்டை விட்டு தொத்திடுவேங்க. செய்யுமா இல்லையா? ஒரு பனிஷ் பண்ணணும்னு நினைப்போமா இல்லையா? கண்டிப்பா. ஏமா இவ்வளவு முக்கியமானது நான் சொல்றேன், திரும்ப திரும்ப அதையே நீ செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டோமா? இப்ப நீங்க செய்யாததுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? ரைட்டா? இப்ப புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள். நான் எவ்வளவு பெரிய தவறை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன், ஒரு கலாச்சார மாற்றம் வேண்டும். நான் ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளையாக நான் மாற வேண்டும். அவர் செய்துட்டாருங்க, அவருடைய சார்பாக அவர் செய்து விட்டார். ஆனால் நான் என் சார்பாக செய்ய வேண்டிய பணியை இன்னும் செய்யவே இல்லை. முதலாவது அந்த வசனத்துக்கு அர்த்தமே எனக்கு புரியவில்லை. ரைட்டா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எனக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே இன்னும் புரியாத போது நான் எப்படி செய்ய முடியும்? அப்படியானால் நான் இன்னும் ஆழமாக வார்த்தைகளை தியானிக்க பழக வேண்டும். ஆழமாக, இன்னும் ஆழமாக நான் தியானிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்லா கவனிங்க. இப்ப இந்தியாவில் இருக்கிற மதங்களின் பெயர்களை சொல்லுங்க பார்க்கலாம். மதங்களின் பெயர்கள்: இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், வைணவர்கள், சீக்கியர்கள். ரைட்டா? எல்லாம் சொல்லிட்டீங்களா? வெரி குட். கரெக்டாமா? சொன்னது கரெக்டா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? கரெக்டா சொல்லிட்டு சொன்னது கரெக்ட் தானே ஐயா? சொன்னது கரெக்ட். இப்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்தவ மதமா? இப்ப நீங்க தானே சொன்னீங்க மதம்னு. நீங்க தானே சொன்னீங்க. ஏங்க நாங்க பூமியில இருந்தா ஒண்ணு சொல்லுவோம், மேல இருந்தா ஒண்ணு சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்க? நான் உங்களை தானே கேட்டேன். நான் யாரை கேட்டேன்? உங்களை தானே கேட்டேன். நீங்க தானே பதில் சொன்னீங்க. என்னன்னு சொன்னீங்க? சரி, எந்த அடிப்படையில சொல்றாங்கம்மா? பைபிள் இருக்கா? பைபிள் என்ன இருக்கு? கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க, மதம்னு சொன்னாங்களாமா? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா. கேள்வியை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மதங்களின் பெயர்களை நான் கேட்டேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பண்ணல. அதை செஞ்சுட்டு இப்ப இல்லைங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, இந்த பூமியில சொல்றாங்க, இந்த பூமியில சொல்றாங்க. வாசிங்க. அப்போஸ்தலர் 22:4. போதும். அதுல அந்த விஷயம் சரி முழுசா படிச்சிருங்க. யார பண்ணாரு? யாரை சிறைச்சாலையில ஒப்புவிக்க போனாரு? கட்டி கொண்டு போய் சேர்த்தாரு.
ஆமா, பின்பற்றினவர்களை. அந்த கிறிஸ்தவத்துக்கு என்னென்ன சொல்றாரு? மார்க்கம் என்று சொல்லுகிறார். நான் அதை மார்க்கம் என்று சொல்வேனா அல்லது மதம் என்று சொல்வேனா? இப்ப நீங்க ஒண்ணு ஒத்துக்குங்க, தயவு செஞ்சு ஒத்துக்குங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எல்லாவற்றையும் நான் ஒரு ரூட்ல போயிருக்கிறேன். அவர் நமக்கு ஒரு ரூட் காட்டினா என்ன பண்றாரு? நமக்கு ஒரு ரூட் காட்டினா நான் என்ன பண்றேன்? வேற ஒரு சர்வீஸ் லைன்ல எடுத்துக்கிட்டு நான் போயிருக்கிறேன். நான் போய் சேருவேனா? நான் ஆண்டவரை போய் சேருவேனா? சேரவே முடியாதுங்க. அவருடைய வழியில போனதான். ரைட்டா? வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்படியானால் நான் அவருடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். என்ன பண்ணும்? அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு என்னுடைய காதுகளை நான் பழக்குவிக்க வேண்டும், அல்லது அதற்கு நேராக திருப்ப வேண்டும். மெல்லிய சத்தம், தூர ஒரு கிளி கத்துது, அதை கவனிச்சு கேட்டா தானே கேட்கும். கவனிச்சு உத்து சத்தம் கேக்குது கேக்குது அப்படின்னு கேட்டா தானே கேட்கும். ரைட்டா இல்லையா? அப்ப நான் இதுவரை அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு நான் என்னுடைய கண்களை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னுடைய கண்களை என்ன பண்ணிருக்கேன்? மறைச்சு கொண்டிருக்கிறேன். வெறுமனே சடங்காச்சாரத்திற்காக நான் ஆலயத்திற்கு வருகிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வேதத்தை இப்ப நான் கேட்டேன், இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் அனுதின தியானமாக வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். எத்தனை பேர் கை தூக்குனீங்க? எத்தனை பேரு கை தூக்குங்க? 1 2 3 4 5 6, அவ்வளவுதான். 6 7 மீதி பேர்லாம். ஆனா இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களை என்னவென்று வேதம் சொல்லுகிறது? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நானும் அவருடைய எழுதி வைத்த அந்த வார்த்தைகளை ஓசியா 2வது அதிகாரம் 8வது வசனமா பாருங்க. ஆஹா, இல்லம்மா. ஓசியா 2 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். நாம என்ன பண்ணிட்டோம்? அவருடைய வார்த்தைகளை அந்நிய காரியமாக நான் ஒதுக்கி விட்டேன். இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? எல்லாரும் படிக்கிறவர்களா மாறி இருப்பேன். ஆமா தானே? எல்லாரும் இப்ப ஒண்ணு வேண்டாங்க. இப்ப நான் இங்க வரேன். எதுக்கு வரேன்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு தான் வரோம். என்ன ஆசீர்வதிங்கன்னு தான் வரோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நீ பாக்கியவானா இருக்க வேண்டுமானால், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருக்க வேண்டுமானால், உன்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டுமானால், உன்னுடைய போராட்டம் நீங்க வேண்டுமானால், உன்னுடைய பாடு நீங்க வேண்டுமானால், உன்னுடைய கண்ணீர் நீக்கப்பட வேண்டுமானால்,
நீ என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை கையில் எடுத்து அனுதின தியானமாக மாற்றி இருக்க வேண்டும். நான் இங்க வர்றது எதுக்கு வரணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? உம்முடைய பரலோக ரகசியங்கள் என்ன? உம்முடைய திட்டம் என்ன? நான் அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க இப்ப சொன்னதை நான் செஞ்சிட்டேன், அடுத்தது நான் என்ன செய்யணும்? இதை கேட்கறதுக்கு தான் நான் என்ன பண்ணணும்? இங்க வரணும். ஆனா நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? என்ன ஆசீர்வதிங்கன்னு வந்திருக்கிறேன். ரைட்டா? என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. உங்க வீட்டுல மத்தியானம் ரசம் சாதம், என்ன சாதம்? ரசம் சாதம். எவ்வளவு சாப்பிடுவீங்க? கொஞ்சமா தானே சாப்பிடுவீங்க. சரி, பிரியாணி போடுறோமா, எவ்வளவு சாப்பிடுவீங்க? எவ்வளவு சாப்பிட முடியுமோ 2 நாளைக்கு முடிஞ்ச. ரைட்டா? எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுமா இல்லையா? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம், நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம். ரசத்துக்கு அப்படி வருமா? வராது. இப்ப மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 1:2. அதேதான். இப்போ இப்ப பிரியாணி சாப்பிடுற மாதிரி அது போட்டிருக்கா இல்லையா? பிரியமா இருந்துதான் வேதத்தை தியானிக்கணுமே தவிர கட்டாயத்துக்காக அல்ல. ரசம் சாப்பிடுற மாதிரி வெறுப்பா சாப்பிடுறது அல்ல, பிரியமாய். எப்படி எப்படி சாப்பிடுறது? பிரியாணி நினைச்சு சாப்பிடணும். எந்த கறி இருந்தா இன்னும் டேஸ்டா சாப்பிடுவீங்க? மட்டன், மட்டன் பிரியாணி நினைச்சு சாப்பிடணும். பிரியாணி வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இது பொக்கிஷம், இது உனக்கு புதிய புதையல், இது உனக்கு ரகசியங்களை பாதிக்கிறதாக இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. உனக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லக்கூடிய வெளிச்சமாக இருக்கிறது இது. இப்படியானால் நான் இதை என்னுடைய தியானமாக நான் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான விசேஷத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் நிறைய பேசுவதற்கு எனக்கு வாஞ்சை, நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்களும் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லைங்க போதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இருந்தாலும் நான் முடிக்கிறேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? இதுக்கு என்ன பேரு? பரிசுத்த வேதாகமம். அடுத்தது விவிலியம். அடுத்தது அன்பின் கடிதம். வெரி குட். அடுத்தது பைபிள். அடுத்தது தேவனுடைய வார்த்தை. அடுத்தது இது ரூல் புக்குங்க. என்ன புக்கு? ரூல் புக். ரைட்டா? அடுத்தது இது ரோட் மேப். என்னது? ரோட் மேப். உன்னுடைய செல்போன்ல மேப் இருக்கா? அந்த மேப்பை தட்டின உடனே நீங்க இங்கிருந்து ஒரு எந்த இடத்தை குறிப்பிட்டு அந்த குறிப்பு சொன்னாலும் அது என்ன பண்ணி கொடுக்கும்? ரோட் போர்டு கொடுக்கும். இப்படி போ, இந்த வழியில போ, இந்த வழியில டிராபிக் இருக்காது, இங்க இந்த சந்து இருக்கும், இங்க இப்படி இருக்கு அப்படின்னு உனக்கு ரோட் போட்டு கொடுக்கும். அப்படிப்பட்ட ரோட் மேப் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் செய்ய தவறியதை இன்றே செய்ய முற்படுங்கள். நீங்கள் உங்கள் சார்பாக நிறுத்த வேண்டிய உங்களுடைய முதற் பேரானவனை இம்மீடியட்டாக எங்க பண்ணி சேர்க்கணும்? என்ன பண்ணணும்?
திறப்பில நிறுத்த வைக்கிறோம். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், வாசிங்க. எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களுடைய சர்வ சங்கம் போதும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ரகசியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ரகசியம் என்றால், பரலோகத்தில் சர்வ சங்கம் என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சங்கத்துல நீங்களும் நானும் அங்கத்தினராக முடியாது. மாறாக உங்களுடைய குமாரனில் முதற் பேரானவர்கள் அதில் அங்கத்தினர்களாக மாற முடியும். இப்ப இவ்வளவு காலம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் அதுல அந்த பிள்ளைய என்ன பண்ணல, சேர்க்கவே இல்லை. நான் பேர் சேர்க்கவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். கரெக்டா? ஆமா தானே? அப்ப அவர் அந்த சங்கத்திலே தலைவராக இருப்பார். அந்த சங்கத்துல உங்களுடைய பிள்ளைகள் சேர்க்கப்பட வேண்டும். இதுவரை சேர்க்கப்படவில்லை. அப்படியானால் இன்றே இந்த கணமே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆயத்தப்படுத்துங்க. அப்பொழுதுதான் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். மாற்றங்களின் வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஏராளமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ரகசியங்களை சொல்லி இருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். தயவு செய்து பிரியமானவர்களே, உங்களை இப்பொழுதே ஒப்பு கொடுங்கள். இப்பொழுதே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரோடு கூட பேசுங்க. இவ்வளவு நேரம் பேசின அந்த வார்த்தைகள் உங்களுக்கானது. ஏதோ ஒரு வார்த்தை நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுக்காக வெளிப்பட்டது. அந்த வார்த்தையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே, இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை நீர் எனக்காக பேசினீர். எனக்காக ஆண்டவரே, எனக்காக நீர் பேசினீர். அந்த வார்த்தையின்படி என்னை நீர் என்னை சந்திக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரகசியம் இன்னது என்பதை ஆண்டவரே நான் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் செய்ய தவறியதை இன்றைக்கு உம்முடைய வேதம் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றி. ஒப்பு கொடுங்கள். அன்பு கூறுவே, கரங்களை தட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிலே அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை.
என்னை கண்ணீரே நன்றி ஐயா என்னை கண்ணீரே நன்றி ஐயா என்னை கண்ணீரே நன்றி ஐயா உம்மை முழு உலகோடு ஆராதிலே முழு உலகோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 சுகந்தம் நீரே சுகந்தம் நீரே சுகந்தம் நீரே நன்றியா உம்மை முழு ஆராதிலே முழு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை